குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இன்றைக்கி ஃபிசிக்ஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஹீட்டு. இது ஆல்ரெடி மெஷர்மெண்ட்டு அது ஃப்ரிக்ஷன் அண்டு மோஷன் பற்றி நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து ஹீட்டு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஹீட்டு பற்றி என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்றது வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சோர்ஸஸ் ஆஃப் ஹீட்டு பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து ஹீட்னா என்ன அப்படின்னு டெஃபினிஷன் பார்ப்போம். அடுத்து அதாவது ஹாட் ஆப்ஜெக்ட்டுக்கும் கோல்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, டெம்பரேச்சர்னால் என்ன, ஹீட் அண்ட் டெம்பரேச்சர்னால் அதுக்குரிய என்ன டிஃப்ரென்ஸ் என்னது, அப்புறம் தெர்மல் ஈக்குலிபிரியம்னுடைய கண்டிஷன்ஸ் என்னென்ன, அடுத்து தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் வந்து ஏன் வந்து சாலிடில் நம்ம எடுக்கிறோம், அடுத்து வந்து தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் நம்ம லைஃப்பில் எப்படி வந்து அப்ளிகபிள் பண்ணுறோம் அப்படின்றத ஃபுல்லாக இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹீட்டுன்ற வேர்டை வந்து நம்ம வந்து டெய்லி வந்து நம்ம கேட்டிருப்போம். ஸோ எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலையில் வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது ஹீட் இருந்தால் தான், அதாவது ஹீட் பண்ணால் தான் அதை வந்து என்ன பண்ண முடியும், அந்த ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதே நேரத்தில் சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா சன்லைட்டில் நின்றோம் அப்படின்னா நம்மளுடைய பாடி என்னவாக இருக்கும், ஹீட்டாக வந்து ஃபீல் பண்ணும். ஓகேவா, அப்போ நம்ம வந்து அந்த ஹீட்டுன்ற வேர்டை வந்து நம்மளுக்கு வந்து ஃபெமிலியராக இருக்குது. இப்போ சம்டைம்ஸ் நம்ம வந்து ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது ஐஸ் க்யூப் வந்து நம்ம அதில் ஆட் பண்ணும்பொழுது அந்த ஐஸ் க்யூப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஓகேவா, இப்போ ரூம் டெம்பரேச்சரில் ஒரு ஜூஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரூம் டெம்பரேச்சர்லேருந்து அந்த ஐஸ் க்யூப் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஹீட்டினுடைய சோர்ஸஸை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். வாட் இஸ் த சோர்ஸஸ் ஆஃப் ஹீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 4 சோர்ஸஸ் இருக்குது. என்னென்னது, சன் அண்டது கம்ப்யூஷன் அண்டு தென் ஃப்ரிக்ஷன் அண்டு எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு ஒரு 4 சோர்ஸஸ் வந்துருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன சோர்ஸஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா சன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சன்றது என்ன அப்படின்னா லைட்டு தான் நம்மளுக்கு வந்து கிவ் பண்ணுது. ஓகேவா, த சன் கிவ்ஸ் அஸ் லைட்டு. பட் எப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஹீட்டு கொடுக்குது அப்படின்றத எப்போ நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு சன்லைட்டில் நம்ம நின்றோம் அப்படி கொஞ்சம் நேரம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சன்லைட்டில் இருந்தோம் அப்படின்னா நம்மளோட பாடியை வந்து நம்ம ஹெட்டையோ நம்ம பாடியோ டச் பண்ணும்பொழுது அது என்னவாகும் அப்படின்னா ஹீட்டாக இருக்கும். அப்போ அந்த சன்லைட் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹீட்டை வந்து கெட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இது வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நேச்சுரல் சோர்ஸஸ். ஹீட்லேருந்து அது சன்லேருந்து நம்ம ஹீட்டை கெட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நேச்சுரல் சோர்ஸஸ். வி ஆல் நோ தட் த சன் கிவ்ஸ் அஸ் லைட். டஸ் இட் கிவ் அஸ் ஹீட்? ஆஃப்டர் ஸ்டாண்டிங் அண்டர் த சன்லைட் ஃபார் சம் டைம் டச் யுவர் ஹெட், டஸ் இட் ஃபீல் ஹாட்? ஓகேவா, சொன்னது தான். சன் வந்து என்னவா அதை லைட்டை தான் கொடுக்குதுன்னு தெரியும். எப்போ வந்து ஹீட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இப்போ சம்டைம்ஸ் சன்லைட்டில் வந்து நம்ம நின்னோம் அப்படின்னா நம்மளுடைய ஹெட்டையோ நம்ம பாடியோ டச் பண்ணும்பொழுது அது என்னவாக இருக்கும், நம்ம ஹாட்டாக ஃபீல் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுறோம், இட் ஃபீல்ஸ் ஹாட் பிகாஸ் த சன் கிவ்ஸ் அவுட் ஹீட் பிசைட் லைட். ஓகேவா, லைட்டு கூட நம்மளுக்கு எதையும் கொடுக்குது, ஹீட்டையும் அது வந்து சன் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வை இட் இஸ் டிஃபிகல்ட் டு வாக் பேர் ஃபுட்டட் ஆன் சன்னி டேஸ் இன் த ஆஃப்டர்நூன். ஓகேவா, அதே நேரத்தில் நம்ம வந்து ஒரு சம்மர் டேஸில் நம்மளால் வெறுங்காலில் நம்ம என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. அப்போ என்ன அப்படின்னா சன்னில் இருந்து இது ஹீட் வந்து என்ன ஆகும், தரையிலேருந்து நிறைய ஹீட் வந்து ஓவராக இருக்கும். அப்போ நம்ம வெறுங்காலில் நம்ம என்ன பண்ண முடியாது, அதெல்லாம் நடக்க முடியாதுன்றது நமக்கு வந்து என்ன பண்ணுறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கம்ப்யூஷன். கம்ப்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா பேர்னிங். ஓகேவா, எரிதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஒரு பொருளை வந்து நம்ம எரித்தோம் அப்படின்னா ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு விறகோ இல்லை ஒரு கட்டையோ நம்ம உட்டுக்கு இதையோ நம்ம வந்து ஹீட் பண்ணும்பொழுது அது எரிக்கும் பொழுது அது என்ன கிடைக்கிது அப்படின்னா ஹீட் கிடைக்கிது. இப்போ பெட்ரோலு, கிரோசின், கோல், இது ஃபுல்லாக என்னது, ஆயில், இது ஃபுல்லாக என்ன அப்படின்னா கம்ப்யூஷன். ஓகேவா, எரியிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். ஓகேவா, சரி, இதை ஃபுல்லாக வந்து இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், நம்ம ஹோம்லேயும் நம்ம வந்து குக்குக்காக இதை யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இது ஒரு சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் என்னென்னா ஃப்ரிக்ஷன் ஆக்சுவலாக வந்து ஃப்ரிக்ஷன்றது உராயிறது, அதாவது உரசுறது. ரெண்டு கையோ இல்லை 2 ஆப்ஜெக்டையோ நம்ம என்ன பண்ணுறோம், உரசுறோம். தட்ஸ் அ ஃப்ரிக்ஷன். இது மூலமாக எப்படி வந்து ஹீட்டு வருது அப்படின்னா இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம 2 கை இருக்குது, அந்த 2 கையையுமே நம்ம உள்ளங்கையை வந்து நம்ம நல்லா ப்ரெஸ் ரப் பண்ணினோம் அப்படின்னா நம்ம என்ன உணர்வோம், நம்மளுடைய பாடி வந்து ஹீட்டை வந்து ஃபீல் பண்ணுவோம். ஓகேவா, அப்போ அதுலேருந்து என்னது ஃப்ரிக்ஷனால் எதை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது, ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் அந்த காலத்தில் மக்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2 கல்லை உரசி 2 ஸ்டோனை வந்து ரப் பண்ணி அது மூலமாக என்னது ஹீட்டு உருவாகி அதுலேருந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபயரை வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி நம்ம ஹிஸ்ட்ரியிலாம் படிச்சிருப்போம். அப்போ ஃப்ரிக்ஷன்றது ஒரு சோர்ஸ் ஆஃப் ஹீட்டு தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து எலக்ட்ரிசிட்டி.
இப்போ எலக்ட்ரிசிட்டி இப்போ ஒரு அயன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அயன் பாக்ஸ் நம்ம வந்து ப்ளக்கை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வயரை வந்து ப்ளக்கில் வந்து நம்ம மாட்டிட்டு நம்ம சுவிட்சை போட்டோம் அப்படின்னா அயன் பாக்ஸ் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிடுது, ஹீட் ஆயிடுது. அந்த ஹீட் வச்சு தான் நம்ம வந்து எல்லாம் கிளாத்தெல்லாம் நம்ம அயன் பண்ணுறோம். அப்போ என்ன அர்த்தம், எலக்ட்ரிசிட்டி நான் ஆன் பண்ண உடனேயே சுவிட்சை போட்ட உடனே தான் எனக்கு இந்த அயன் பாக்ஸ் வந்து ஹீட் ஆகுது. அப்போ நான் ஒரு கண்டக்டர் வழியாக ஒரு கண்டக்டரை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஹீட் பண்ணுறேன், எலக்ட்ரிசிட்டி மூலமாக ஹீட் பண்ணுறேன். அதனால எனக்கு அந்த கண்டக்டர் என்ன ஆகுது அப்படின்னா தட் இஸ் அயன் பாக்ஸ். அயன் பாக்ஸ் என்னவாகுது அப்படின்னா ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா. when electricity current flows through a conductor, heat energy is produced. The water heater, iron box, electric kettle, etc. இது ஃபுல்லாக வந்து என்ன அப்படின்னா இந்த பிரின்சிபலில் தான் ஒர்க் ஆகுது எலக்ட்ரிசிட்டி. இப்போ வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எலக்ட்ரிக் கேட்டில் வாட்டர் ஹீட்டரை யூஸ் பண்ணோம்னா இப்போ ஒரு வாட்டரை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பக்கெட்டில் வச்சுட்டு அந்த வாட்டர் ஹீட்டரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது, நம்மளுக்கு தண்ணி வந்து என்ன ஆகுதுன்னா சூடாகுது. அப்போ அதையே நம்ம ஷவரில் குளிச்சுக்கலாம், பைப்பில் வர வச்சு குளிச்சுக்கலாம். ஓகேவா. அப்போ ஒரு கரண்ட் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து மாலிகூல், ஹீட்னா டெஃபினிஷன் சொல்கிறதுக்கு ஒரு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் மாலிகூல்ஸ் இருக்கும். ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் எடுத்துட்டாலே ஆட்டம் எல்லா ஆட்டமும் சேர்ந்தது தான் என்னது மாலிகூல்ஸ். நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். இப்போ மாலிகூல்ஸ் இன் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி வைப்ரேட்டிங் ஆர் மூவிங் இன்சைட் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே அந்த மாலிகூல்ஸ் என்ன பண்ணும், கான்ஸ்டண்ட்டாக வைப்ரேட் ஆகி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லேயும் அந்த மாலிகூல்ஸ் வந்து மூவ் ஆகுறதையோ வைப்ரேட் ஆகுறதையோ நம்மளால் வந்து பார்க்க முடியாது. ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஹீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ஹீட் பண்ணும் பொழுது மாலிகூல்ஸும் வைப்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல மாலிகூல்ஸ் வந்து வைப்ரேஷனும் மூமெண்ட்டும் இன்க்ரீஸ் அப்படின்றது நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இப்போ பாருங்கள், இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பிக்சரில் பார்ட்டிகல்ஸ் பிஃபோர் ஹீட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த மாலிகூல்ஸ் வந்து இருக்குது. ஏதோ ஒரு ஆப்ஜெக்டில் அந்த மாதிரி மாலிகூல்ஸ் இருக்குது. ஓகே, பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இதே வந்து என்ன பண்ணுறோம், இதானதுக்கப்புறம் இது ஹீட் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஹீட்டுன்றது என்ன அப்படின்னா நத்திங் பட் இட்ஸ் எ எனர்ஜி. ஓகேவா. ஹீட்டுன்றது ஒரு எனர்ஜி. ஹீட் இஸ் ஆன் எனர்ஜி தட் ரைசஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் எ திங் பை காசிங் த மாலிகூல்ஸ் இன் தட் திங்க் டு மூவ் ஃபாஸ்டர். ஓகேவா. ஹீட்டுன்றது ஒரு எனர்ஜி தான். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து ரைஸ் பண்ணும். என்ன ஒரு ஆப்ஜெக்டும் அதனுடைய டெம்பரேச்சர் வந்து ரைஸ் பண்ணும். எது மூலமாக அப்படின்னா மாலிகூல்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறது மூலமாக அதனுடைய டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா. தட்ஸ் வந்து அப்படி மாலிகூல்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுன்னு என்ன அர்த்தம், அந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன், அந்த பொருளை வந்து நான் ஹீட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஹீட் பண்ணும்போது இப்போ தண்ணியை நம்ம கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும், பபுளாக வந்து என்ன ஆகும், நல்லா கொதிக்கும். அப்போ மோர் டெம்பரேச்சராக இருக்கும் பொழுது இந்த தண்ணியில் மாலிகூல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா வைப்ரேட் ஆகி மூவ்மெண்ட் ஆகுது. ஓகேயா. இப்போ ஹீட் இஸ் நாட் மேட்டர், இட் டஸ் நாட் ஆக்குபை ஸ்பேஸ். ஓகேவா. இப்போ ஹீட்டை வந்து நம்ம ஒரு பொருள்னு ஒரு ஆப்ஜெக்ட்னு நம்ம சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் மேட்டர்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த ஹீட் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பையும் பண்ணாது. இட் ஹேஸ் நோ வெயிட். இதில் என்ன இருக்காது, வெயிட் இருக்காது. இது என்னது அப்படின்னா லைட்டு, சவுண்டு, எலக்ட்ரிசிட்டி மாதிரி இது எதைத்தான் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா எனர்ஜியை தான் ஃபார்ம் பண்ணும். தட் இஸ் இந்த ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். லைட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜின்னு சொல்கிற மாதிரி என்ன பண்ணுறோம், இதை வந்து ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஹீட்டுன்றது என்னன்னா டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகேவா. இதனுடைய யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜூல்ன்றது தான் இதனுடைய யூனிட். கலோரியும் இதனுடைய யூனிட் தான். அதை வந்து சம்டைம்ஸ் நம்ம வந்து அதை யூனிட்டை வந்து யூஸ் பண்ணிக்குவோம். அப்போ ஹீட்டினுடைய யூனிட் என்னது, ஜூல். ஓகேயா. இப்போ ஹாட் அண்டு கோல்டு ஆப்ஜெக்ட், நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து பார்க்குறோம். ஒன்று வந்து இப்போ காஃபி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காஃபி என்னது இதாக இருக்கும், ஹாட்டாக இருக்கும். இதே நான் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறேன்னா அந்த ஆப்ஜெக்ட் என்னவாக இருக்கும், எனக்கு கூலிங்காக இருக்கும். ஓகேவா. எப்படி வந்து அதை வந்து ஹாட்டாக இருக்குது கூலாக இருக்குன்றதை நம்ம எப்படி எடுத்து டிசைட் பண்ணுறோம்னா ஹவு டு வி டிசைட் விச் ஆப்ஜெக்ட் இஸ் ஹாட்டர் தென் த அதர். ஓகேவா. ஒரு 2 பொருள் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த இதில் இருந்து இப்போ நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு இட்லியே இருக்குது, அடுத்து கொஞ்சம் நேரத்தில் தோசை வருது. இப்போ இட்லி வந்து முன்னாடியே சுட்டு வச்சதுனால அதில் வந்து ஹீட் வந்து நம்ம அப்சர்வ் பார்க்க முடியுது. ஹீட் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. பட் தோசையை நம்ம சுட நம்ம கொண்டு வரும் பொழுது இப்போ இட்லின்னு தோசைக்கு ரெண்டைக்கு டிஃபர் பண்ணும்பொழுது எது வந்து ஹீட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம், தோசை தான் ஃபீல் பண்ணுவோம். அது எப்படி வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம்
ஓகேவா? இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அதை என்ன பண்ண தொட்டு பார்க்குறோம், டச் பண்ணுறோம். அந்த தோசையை தொட்டு பார்க்குறோம், இட்லியை தொட்டு பார்க்குறோம். அது எது ஹீட்டுன்றதை நம்ம வந்து சொல்லிடுறோம், ஃபீல் பண்ணி சொல்லிடுறோம். ஓகேவா? இப்போ பார்த்தோன்னா இப்போது ஒரு யூஸ் த டிப் ஆஃப் அவர் finger to find out whether the tea in a cup has enough heat to drink or whether milk has been cooled enough to set for making curd. இப்போ வந்து தயிரை வந்து இது பாலை வந்து தயிராக்குறோம் அப்படின் பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து லைட்டான சூடில் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஒரு இது லைட்டாக ஒரு சூட்டில் தான் நம்ம வந்து அதை என்ன பண்ணுறோம், கேர்டை மேக் பண்ணுறோம். இதே வந்து இப்போ ஒரு டீ கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த டீ வந்து நம்மளுக்கு வந்து சூடு போதுமா போதாதான்றதை என்ன பண்ணுறோம், டச் பண்ணி தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து டச்சிங் த ஆப்ஜெக்ட், வி ஆஃபன் டிட்டர்மைன் ஹீட் பை டச்சிங் த ஆப்ஜெக்ட். ஓகேவா? அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். தட் இஸ் வந்து அவர் சென்ஸ் ஆஃப் டச் ரியலபிள். ஓகேவா? இப்போ நம்ம அந்த சென்ஸ் இது மூலமாக தான் அதை வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து 3 பவுல் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பவுலில் ஃபஸ்ட்டு பவுல் வந்து கோல்டு வாட்டர். ஃபஸ்ட்டு பவுலில் என்னது கோல்டு வாட்டர். தேர்டு பவுலில் வந்து ரொம்ப சூடான ரொம்ப ஹாட் வாட்டர். இதில் வந்து என்ன அப்படின்னா கோல்டும் இல்லாமல் இதெல்லாம் வெதுன்னு ஒரு தண்ணி வந்து வச்சுருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எந்த ஹேண்டை வச்சுக்கலாம், ரைட் ஹேண்ட் வச்சுக்கலாம். இது வந்து ரைட் ஹேண்டை வந்து நான் இங்கே இதில் வைக்கிறேன், கோல்டு வாட்டரில் வைக்கிறேன். லெஃப்ட் ஹேண்டை இதில் வைக்கிறேன் அப்படின்னா ஹாட் வாட்டரில் வைக்கிறேன். வச்ச உடனே ரெண்டையும் அப்புறம் எடுத்த உடனே நான் இந்த இதில் என்ன பண்ணுறேன், அந்த வார்ம் வாட்டரில் நான் வந்து வைக்கிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் வந்து ஹீட்டாக இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் வந்து கோல்டாக இருக்கும். ஓகேவா? புரியுதா? அதாவது எந்த கையை வந்து வைக்கிறனோ, இப்போ ரைட் ஹேண்டை நான் வந்து கோல்டு வச்சுட்டு திரும்ப அதில் வைக்கும்பொழுது நான் என்ன ஃபீல் பண்ணுவேன், ஹீட்டாக ஃபீல் பண்ணுவேன். ஓகேவா? அதே நேரத்தில் லெஃப்ட் ஹேண்டை நான் ஹாட் வாட்டரில் கையில் வச்சுட்டு திரும்ப அந்த வந்து வார்ம் வாட்டரில் வைக்கும்பொழுது கூலாக ஃபீல் பண்ணுவேன். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அந்த மாலிகுல்ஸ் வந்து வைப்ரேஷன் மூமெண்ட்டு தான் ரீசன். ஓகேவா? ஸோ அதை என்னென்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், when you placed your left hand in the hot tub, the heat from the bowl made the molecules on your hand vibrate fast. அப்போ என்ன ஆகும், அந்த பவுலில் உள்ள ஹீட்டு வந்து என்னவாகும், ஹீட்டு மாலிகுல்ஸ் வந்து நம்ம கையில் என்ன ஆகும், நம்ம மாலிகுல்ஸ் என்னவாகும், ஓவராக வந்து வைப்ரேட் ஆகும் ஹேண்டில் உள்ள மாலிகுல்ஸு. அப்போ என்ன ஆகும், திரும்ப அந்த இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் பவுலில் நான் வைக்கும் பொழுது கையில் உள்ள வைப்ரேஷன் ஃபுல்லாக கையில் இருந்து எங்கே போகுது, வாட்டர் பார்ட்டிகல்ஸுக்கு வைப்ரேட் ஆகுது. அப்போ என்ன ஆகும், அப்போ என்னுடைய கை என்னவா ஃபீல் பண்ணுது, கூலாக ஃபீல் பண்ணுது. சேம் மெத்தட் தான் ரைட் ஹேண்டுக்கும். ஓகேவா? அப்போ நம்ம கை வந்து ஹீட்டாக இருக்கும் பொழுது நம்மளுடைய கையில் உள்ள மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகும், மோஸ்ட்லி வைப்ரேட் ஆகும். அதை வந்து அடுத்த செகண்ட் பவுலில் நான் வைக்கும் பொழுது அதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது வி கேன் ஃபீல் வந்து கோல்டாக ஃபீல் பண்ணுறேன். அதேமாதிரி ரைட் ஹேண்டில் வந்து என்ன ஆகும், கோல்டில் இதுக்கு ரைட் ஹேண்டை வந்து கோல்ட் வாட்டரில் வைக்கும் பொழுது திரும்ப அதை வைக்கும் பொழுது எனக்கு வந்து இதில் உள்ள மாலிகுல்ஸ் அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது ஐ ஃபீல் ஹாட்டாக ஃபீல் பண்ணுறேன். ஓகேயா? சரி. இப்போ இதிலிருந்து மெஷரிங் டெம்பரேச்சர் பை டச்சிங் இஸ் நாட் கரெக்ட். ஓகேவா? எந்த ஒரு இதையும் நம்ம வந்து டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு டச் பண்ணி மட்டும் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா மெஷர் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அக்யூரேட்டாக நம்ம மெஷர் பண்ணணும்னா வி கேன் யூஸ் தெர்மோமீட்டர். ஓகேவா? அதான் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக வந்து டெம்பரேச்சரை வந்து நம்ம மெஷர் பண்ண முடியும். தெர்மோமீட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு மெஷர் டெம்பரேச்சர் அக்யூரேட்லி அண்டு குவான்டிடேட்டிவ்லி. ஓகேவா? ஸோ அதுதான் தெர்மோமீட்டர். இப்போ தெர்மோமீட்டர் அப்படின் பொழுது நம்ம வந்து டெம்பரேச்சர்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். தெர்மோமீட்டரில் வந்து டெம்பரேச்சர் பற்றி நம்ம சொல்லணும். இப்போ டெஃபனிஷன் ஆஃப் டெம்பரேச்சர், த மெஷர்மெண்ட் ஆஃப் வார்மஸ் அண்ட் கோல்ட்னஸ் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ் இஸ் நோன் அஸ் தட் இட்ஸ் அட் டெம்பரேச்சர். அதாவது நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு சப்ஸ்டன்ஸை வார்மாக இருக்கா கோல்டாக இருக்கான்றதை நம்ம என்ன பண்ணுறோம், மெஷர் பண்ணுறது தான் அதனுடைய டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ டெம்பரேச்சரை நம்ம எந்த யூனிட்டில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா கெல்வின்ற ஒரு யூனிட்டில் மெஷர் பண்ணுறோம். இப்போ வந்து என்னென்னா செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட் ஆர் த அதர் யூனிட்ஸ் யூஸ்டு. ஓகேவா? கெல்வின்றது வந்து என்ன அப்படின்னா அது ஒரு டெம்பரேச்சருடைய யூனிட் தான். அதே நேரத்தில் செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டையும் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலாம், யூனிட்டாக யூஸ் பண்ணிடலாம். இப்போ செல்சியஸ் இஸ் கால்ட் எஸ் சென்டிகிரேட் அஸ் வெல் அஸ். ஓகேவா? செல்சியஸ் வந்து சென்டிகிரேட் சொல்கிறோம். இப்போ பாருன்னா இப்போ நியூஸில் பார்த்தோம் அப்படின்னா வானிலையில் என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ ஃபாரன்ஹீட்டில் வெயில் இருக்குது, இவ்வளோ செல்சியஸில் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லுவாங்க. அப்போ அந்த இதை வந்து எப்படி அந்த டெம்பரேச்சர் எப்படி மெஷர் பண்ணுறாங்க, செல்சியஸ் ஃபாரன்ஹீட்டில் மெஷர் பண்ணுறாங்க. இட் டிட்டர்மைன் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட் வென் டூ பாடிஸ் ஆர் பிளேஸ்ட் இன் கான்டாக்ட். அப்போ இதை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பாடியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கான்டாக்டில் நம்ம வந்து வச்சு ஹீட்டை ஃப்ளோ பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், இதை டிட்டர்மைன் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இதில்
இப்போ ஒரு ஸ்டவ் இருக்குது. ஸ்டவ்வில் நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி வச்சுருக்கோம். தண்ணிக்கு மேலே ஒரு தெர்மோமீட்டரை வந்து கட்டுறோம். அந்த தெர்மோமீட்டரும் வாட்டரும் வந்து என்னது லைட்டாக டச் பண்ணுற மாரி நம்ம வச்சுக்கிறோம். ஓகேவா? இம்மர்ஸ் ஆகாத அளவுக்கு சும்மா வந்து டச் பண்ணுற அளவுக்கு மட்டும் வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம ஹீட் கொடுக்குறோம். ஹீட் கொடுக்கும் பொழுது வாட்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பாயில் ஆகுது. அப்படி பாயில் ஆகும் பொழுது டெம்பரேச்சர் என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம ஒரு இதை கண்டுபிடிக்கிறோம். என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, when boiling water is heated for some time, the water continues to receive more heat, but its temperature does not rise further. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அந்த பாயில் ஆகிடுச்சு, வாட்டர் வந்து பாயில் ஆகிடுச்சு. ஓகேவா? திரும்ப அந்த பாயில் வாட்டரை நம்ம ஹீட் பண்ணும் பொழுது ஹீட்டு தான் என்னவாகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? டெம்பரேச்சர் என்ன ஆகாது, இன்க்ரீஸ் ஆகாது. த பாயிண்ட் அட் விச் த வாட்டர் பாயில்ஸ் அண்ட் டெம்பரேச்சர் பிகம்ஸ் ஸ்டேபிள் இஸ் கால்டு த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஒரு வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட்டை நம்ம எப்போ மெஷர் பண்ணுறோன்னா, அதாவது வாட்டரை பாயில் பண்ணும் பொழுது அந்த டெம்பரேச்சர் வந்து எந்த இடத்துல ஸ்டேபிளாக இருக்கோ தட்ஸ் கால்டு பாயிலிங் வாட்டர். இப்போ நான் ஒரு 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 பெரிய இதில் பவுலில் நான் என்ன பண்ணுறேன், வாட்டரை வந்து ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும் பொழுது லைட்டாக வந்து நான் கொஞ்சம் ஹீட் ஆகும் அப்படியே ஹீட் ஆகிக்கிட்டே போகும். ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து ஒரு டெம்பரேச்சரில் பாயிலிங் வாட்டர் வந்து நமக்கு கிடச்சிரும். அதுக்கு மேலே நான் வந்து ஹீட் பண்ணேன் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் மட்டும்தான் அப்படியே தான் இருக்கும் இல்லையா? அந்த ஹீட் எனர்ஜி மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும் ஒழிய டெம்பரேச்சர் அப்படியே தான் இருக்கும். அப்போ அந்த டெம்பரேச்சர் எப்போ வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்போ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பாயிலிங் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். சில டைம் நம்ம சுடு தண்ணி வைக்கும் பொழுது லைட்டாக கொதிக்க வைப்போம், அப்புறம் ஒரு கொஞ்சம் மீடியமாக கொதிக்க வைப்போம், அப்புறம் ரொம்ப கொதிக்க வச்சுருவோம். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கூட அது வந்து என்ன கொதிக்கும். அப்போ அதனுடைய டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் 45 மினிட்ஸ் நான் கொதிக்க வச்சுருக்கேன், அதனால் எனக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஹீட் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பட் டெம்பரேச்சர் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல அது என்னவாயிருது, ஸ்டேபிள் ஆகிடுது. தட்ஸ் கால்டு என்னன்னு சொல்கிறோம்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு. இப்போ நம்ம எந்த டெம்பரேச்சரில் நம்ம வந்து ஒரு காஃபி குடிக்கிறோம், எந்த டெம்பரேச்சரில் இது அப்ராக்சிமேட் டெம்பரேச்சர் ஆஃப் கூலில் லெமன் ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணோம். இப்போ நார்மலாக ரூம் டெம்பரேச்சர் என்ன ஆகும், 30 டிகிரி. வாட்டர் ரூம் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 30 டிகிரி C. இப்போ நான் அதை ஹீட் பண்ணும் பொழுது டெம்பரேச்சர் ரைசஸ் அண்ட் இட்ஸ் பாயில் அட் 100 டிகிரி Cயில் 100 டிகிரி Cயில் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி அது பாயில் ஆகிக்குது. நான் அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணோம்னா அதனுடைய பாயிலிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி Cயாக தான் இருக்கும். கூல் பண்ணும்பொழுது அது என்னவாயிருது அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸுக்கு வந்து, இப்போ ஃப்ரீசிங் வந்து என்ன அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து இதில் வந்து ஏ பவுலில் வந்து 80 டிகிரி Cயில் வந்து ஹாட் வாட்டரும், இன்னொரு வந்து 80 டிகிரி Cயில் வந்து பியில் வந்து வாட்டரும் இருக்குது. இந்த 2 வாட்டரையும் நான் எதில் யூஸ் பண்ணுறேன், Cயில் வந்து இது பண்ணும் பொழுது எனக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து சியினுடைய டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், நார்மலாக 80 + 80 என்னவாக இருக்கும், 160 அப்படின்னோட சொல்லுவோம். 160யா இது வந்து கரெக்டாக அப்படின்னு பொழுது இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இது அதாவது ஒரு டெம்பரேச்சர் நம்ம ஏற்கனவே சொன்னோம், அதாவது ஹீட் வந்து என்னவாகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, அதனுடைய டெம்பரேச்சர் ஒரு பர்டிகுலர் டிகிரியில் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக தான் சேமாக தான் ஸ்டேபிளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். இது வந்து இதை வந்து இப்போ வந்து என்ன ஆகும்னா ஒரு 680 heat and temperature. Heat and temperature are not the same thing. They in fact mean two different things. இப்போ ஒன்றுனா ரெண்டுமே சேம் இல்லைன்னு சொல்லிட்டோம். இப்போ temperature is related how fast the atoms and molecules move and vibrate within the object. Temperature வந்து எதோட ரிலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த ஆட்டமும் மாலிகுலும் இந்த சப்ஸ்டன்ஸோட மாலிகுல்ஸ் ஆட்டமும் மூவ் ஆகுது, எப்படி வைப்ரேட் ஆகுது, அதை ரிலேட் பண்ணியிருக்கோம். ஹீட் நாட் ஒன்லி டிபெண்ட் ஆன் த டெம்பரேச்சர், அதாவது ஹீட் வந்து டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்காது, பட் ஆல்சோ டிபெண்ட் ஆன் ஹவு மெனி மாலிகுல்ஸ் ஆர் தேர் இன் த ஆப்ஜெக்ட். ஆனால் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ மாலிகுல்ஸ் அதில் இருக்குன்றதை ஹீட் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் டெம்பரேச்சர் மெஷர் த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகுல்ஸ். டெம்பரேச்சர் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிகுல்ஸை தான் வந்து என்ன பண்ணோம், மெஷர் பண்ணோம். பட் ஹீட்டுன்றது என்ன அப்படின்னா டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகுல்ஸை வந்து மெஷர் பண்ணும். ஓகேவா? அப்போ ஹீட் அண்ட் டெம்பரேச்சரில் என்ன அப்படின்னா ஹீட் அண்ட் டெம்பரேச்சர்ன்றது வந்து என்ன அப்படின்னா சேம் கிடையாது.
சேம் திங் கிடையாது, ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். டெம்பரேச்சர் வந்து எதை பொறுத்து இருக்கும், அந்த மாலிகுல்ஸ் வந்து மூவ் ஆகுறத பொறுத்து, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்றத பொறுத்து வந்து இருக்கும். பட் ஹீட்டுன்றது எதை பொறுத்து இருக்காது, டெம்பரேச்சரை பொறுத்து இருக்காது. பட் வந்து மாலிகுல்ஸ் எவ்வளோ மாலிகுல்ஸ் அந்த சப்ஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதே நேரத்தில் டெம்பரேச்சர் வந்து மெஷர் த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிகுல்ஸ். டெம்பரேச்சர் எதை மெஷர் பண்ணோம், ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜியை தான், மாலிகுல்ஸுடைய கைனடிக் எனர்ஜி தான் மெஷர் பண்ணோம் இல்லையா. ஹீட் என்ன பண்ணும் அப்படின்னா டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகுல்ஸ் இதை வந்து மெஷர் பண்ணோம். ஓகேவா, சரி. இப்போ பாருங்கள், டேக் 1 liter water in the pan, the heat it on the stove, calculate the time taken to start boiling. அடுத்தது டேக் 5 liter water in another pan and heat in on the same stove, calculate the time taken by the water to start boiling. ஓகேவா, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து என்ன அது பாய்லிங் பாயிண்ட் ஆயிடுது. இப்போ 1 லிட்டரா 5 லிட்டராக தான் டெம்பரேச்சர் எதில் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னா 5 லிட்டரில் தான் டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா, ஸோ அது வந்து என்ன அப்படின்னா இதை வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் இதனுடைய கண்டினியூட்டி சொல்கிறேன். டோட்டல் ஹீட் வந்து மெஷர் பண்ணுறது கலோரி. தென் அமௌண்ட் ஆஃப் ஹீட் நீடட் டு ரைஸ் 1 gram ஆஃப் வாட்டர் பை த 1 degree சென்டிகிரேட். 1 gram வாட்டரை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், 1 டிகிரி சென்டிகிரேட்னு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இதில் பார்த்தேன்னா கப் ஆஃப் பாய்லிங் வாட்டர், ஸ்பூன் ஆஃப் பாய்லிங் வாட்டர், 60 degree ஹாட் வாட்டர், 90 degree ஹாட் வாட்டர்னால் இதில் வந்து எது வந்து ஹீட் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்குன்னா, எங்கே வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும் அங்கே என்ன ஆயிடுது அப்படின்னா ஹீட் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேயா, ஓகே, தட்ஸ் ஆல். ஈவன் தோ த டெம்பரேச்சர் ஆஃப் த, அதாவது இப்போ பாருங்கள், இந்த ஒரு பொண்ணு வந்து ஒரு குளத்துக்கு பக்கத்தில் டீ குடிச்சிட்ருக்கா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா டீனுடைய டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்குமா, வாட்டருடைய டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தியாக இருக்குமா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஈவன் தோ டெம்பரேச்சர் ஆஃப் டீ இஸ் ஹையர் தேன் தட் ஆஃப் பாண்ட் வாட்டர். ஓகேவா, பட் த வால்யூம் ஆஃப் த வாட்டர் இஸ் வந்து பாண்ட் வந்து வெரி ஹை. அப்போ எதில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், மாலிகுல்ஸ் எதில் ஜாஸ்தியாக இருக்கும், வாட்டர் பாண்டில் உள்ள வாட்டரில் தான் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ மாலிகுல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்பொழுது ஹீட் எனர்ஜி எதை காட்டிலும் கப்பை காட்டிலும் பாண்டினுடைய ஹீட் எனர்ஜி தான் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்ல வராங்க. ஓகேவா, சரி. இதோட எது முடியுது அப்படின்னா இந்த ஹீட்டினுடைய பாதி லெசன் வந்து ஓகே. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு டாப்பிக்கை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.